மதச்சார்பின்மை, சமூக நீதி, இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் அவங்க சொன்னதை நீங்க எங்கேயும் கவனிக்காம விட்டுட்டீங்களா, கவனிக்க தவறிட்டீங்களா, இல்ல வேணும்னே வந்து கவனிக்காத மாதிரி சொல்றீங்களான்னு கேட்கறேன். இல்ல வந்துட்டு எதுவும் ஆளும் கட்சியிலேருந்து எதுவும் ஏதாவது வந்திருக்கா, எதுவும் செய்து வந்தா எனக்கு சொல்லுங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க சார். உண்மை என்னன்னா, அவருடைய மாநாட்டில் அவருடைய சுற்றுப்பயணத்தில் இது வரைக்கும் அவர் என்ன செய்வார், செயல் திட்டங்கள், கொள்கை, அதாவது கோட்பாடுகள் எதுவுமே அவர் வெளியே சொல்லலை. ஒன்லி அந்த டிஎம்கே அகைன்ஸ்ட், பிஜேபி அகைன்ஸ்ட் மட்டும் தான் பேசியிருக்காருன்னு சொன்னது இதுதான். ரைட். இப்போ இதுக்கு தான் நான் வந்தேன். ஏன் வந்து விஜயோடைய மூவ்ஸில் இதுவும் ஒரு ஸ்மார்ட் மூவ்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சின்ன அறிவு கேட்டுனதை வச்சு சொல்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து எலெக்ஷனு எந்த மாதம் நடக்க போகுது? 2026 மே மாதம் நடக்கும். மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு நான் ஏன் 2025 செப்டம்பர்லேயே வந்து நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதுதான் என்னுடைய வாக்குறுதிகள்னு ஏன்? அதாவது வாக்குறுதிகள்ன்றது வேற. வாக்குறுதிகள்ன்ற எப்போ கொடுப்போம்? ஜனவரி மாதம் கொடுப்போம், பிப்ரவரி மாதம் கொடுப்போம். இன்னொன்று, விஜய் அவர்கள் இப்போ தான் அவருடைய முதல் கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து செப்டம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் போக போகுது. இந்த 90 நாட்களில் 39 மாவட்டங்களை கவர் பண்ண போறாரு. இந்த 39 மாவட்டங்களில் போகும்போது இந்த ஃபேஸ் 1ல விஜயோடைய விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவை எக்ஸ்போஸ் பண்றது. அதாவது எது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நீங்க பண்ணல, ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்டு மக்கள் முன்னிலையில ஆளும் கட்சியை இவங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட வந்து பொறுப்பு இல்லாம நடந்திருக்கிறாங்க, இந்த ஆட்சி உங்களுக்கு வேணுமான்னு கேள்வி கேட்கறதுக்கு தான் நான் 3 மாசம் எங்க தலைவர் வராருன்னு